மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ நினைப்பவர்களுக்கு வானம் கூட வாசல் படிதான் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களை ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பர் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜோஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சிறப்பாக இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கிறீங்க. ஸோ சிக்னிஸ் மீட்டிங்கில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஆக்சுவலாக அது கொடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த தகவல்கள் கேள்விப்பட்டோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி முக்கியமான 2 நாட்கள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தேசிய நண்பர்கள் தினம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இளைஞர் ஞாயிறு. இன்றைக்கி நம்முடைய தமிழக திருவையானது தமிழக முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஸோ நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இளைஞர்களுக்கு நண்பர்களுக்கு வியானி மரியாதைப்பர் அவருடைய திருவிழா. கண்டிப்பாக மறந்தே போயிட்டு ஞாபகம் வச்சிருந்தா மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீஸ்ட் வாழ்த்துக்கள். நன்றி. அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் இன்றைக்கி நம்ம சொல்லிக்கலாம், நம்முடைய பங்கு தந்தையர்களுக்கான சிறப்பான ஒரு தினம் இன்றைக்கி. ஸோ நாளைக்கு கூட நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் கூட அதை பற்றி தான் பேசியிருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நண்பர்கள் தினத்தை பற்றி பேசுனதுனால நாளைக்கு மரிய வியானியினுடைய அந்த ஃபீஸ்ட்டை பற்றி நம்ம பேசியிருக்குது. ஸோ மகிழ்ச்சி ஃபாதர். எல்லா வேலைகளும் சிறப்பாக போயிட்டுருக்குது. சிக்னிஸ் மீட்டிங்லாம் போயிட்டு வந்துருக்குறீங்க. எப்படி இருந்துச்சு? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சிக்னிஸ் அமைப்பு உலகம் ஃபுல்லாக இருக்குது. 142 நாடுகளில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஊடக துறையில் பணி செய்கிறவர்களுக்கான ஒரு அமைப்பு தமிழகத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு ஒரு 40 உறுப்பினர்களுக்கு மேல் இதில் இருக்கிறோம். குறிப்பாக எல்லா மறைமாவட்டங்களின் சார்ந்த ஊடக பணியாளர்கள், நம்ம தந்தையர்கள், செயலர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அது இல்லாமல் ஒரு சில பொதுநிலையினர் இருக்கிறாங்க, துறவியர்கள் இதில் இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இந்தியாவில் 12 மாகாணங்களாக இது பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்குரிய ஒரு 200 பேர் வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறாங்க. சிறப்பு. இந்த இந்திய அமைப்பினுடைய செயலராக கடந்த முறை தெரிவு செய்தாங்க. உலகளாவிய ஒரு அமைப்பு இருக்கிறது, ஆசிய அமைப்பு இருக்கிறது, ஒவ்வொரு கண்டத்திற்குமான அந்த அமைப்பு இருக்கிறது. அதனால் இது ஒரு சிறப்பான ஒரு தளம். இந்த ஊடகத்துறையில் பணி செய்கின்ற நாம் அனைவரும் ஒருவரை சந்திப்பதற்கும் நமது பணிகளை பரிமாறிக்கொள்வதற்கும் அவர்களிருந்து நல்லவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தளம். இந்த முறை இந்த செயற்கை நுண்ணறிவை குறித்து இன்னும் ஆழப்படுத்துவதற்கான காரியங்களை விவாதித்தோம். அதற்கு ஒரு சில வல்லுநர்களையும் வரவழைத்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் குறும்பட போட்டிகள் நடத்தி அதற்கான நல்ல குறும்படங்களை தேர்வு செய்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற, இதை பள்ளி மாணவிகள் மத்தியில் அதற்கான ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு காரியத்தையும் சிக்னிஸ் அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் மிக சிறப்பாக 2 நாட்கள் போயிட்டு வந்தேன். கண்டிப்பாக. ஸோ சிறப்பு. அதோட நம்முடைய அருட்தந்தை அடைக்கலராஜ் அவருடைய அந்த வெளிநாட்டு பயணம் தொடர்ச்சியாக 3வது வாரமாக கடந்த வாரம் பாஸ்டன் அப்படிங்கிற நகரில் தான் ஃபுல்லாக இருந்ததாக ஃபாதர் கேள்விப்பட்டேன். அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? பாஸ்டனில் ஃபாதர் சேவியர் அவர் தான் அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு சாப்பிட்டு துணை செய்து கொண்டிருக்கிறார். இவரை அழைத்து அவருடைய பங்களை தங்க வைத்து ஒரு சில இடங்களை சந்திக்கவும், பிறகு ஃபாதர் வலன், அப்புறம் ஃபாதர் ஆல்பர்ட், இவங்க 2 பேரும் அந்த திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிறாங்க. நிறைய மக்கள் போய் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஃபாதர் அவங்களுக்கெல்லாம் நான் கடந்த முறை அங்கே நான் அவங்களெல்லாம் போய் சந்தித்தேன் முதல் முறையாக. மாதா தொலைக்காட்சி பணிகள், இவங்களுடைய சின்ன சின்ன உதவிகள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது, தமிழகத்தில் மக்கள் எப்படியெல்லாம் உதவி செய்கிறாங்க, உங்களுடைய உதவி எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்தெல்லாம் அவர்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறாரு. நம்புவோம் ஓரளவுக்கு அவங்கெல்லாம் இந்த பணிக்கு நம்மோடு ஏன்னா ஒவ்வொரு முறையும் எல்லாருக்கும் நம்ம அமெரிக்காவுக்கு சென்றின பொழுதெல்லாம் அங்கே இருக்கிற நம்ம தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு நினைவூட்டுகிறோம், இதில் பங்கெடுங்க, குறைந்தது ஒரு மாதம் ஒரு $10 உங்களுடைய ஒரு பங்களிப்பாக இதில் செய்யுங்க. நம்ம தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட ஒரு $100 நம்ம கேட்குறோம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு காரியத்திற்கு மாதா தொலைக்காட்சி அடுத்த கட்டங்களுக்கெல்லாம் எடுத்து செல்வதற்கு, அதே நேரத்தில் மாதா தொலைக்காட்சி நடத்துவதற்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அதை வைத்து தான் நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய உள்கட்டமைப்புகள் இதெல்லாம் நம்ம மேம்பாடு செய்கிறோம்.
அதனால் இது வந்து அவர்களை புரிய வைக்கிறோம். இது நம்ம இந்த தடவை முதல் முறையாக அடைக்கலம் போய் இப்படி சந்திச்சுட்டு வர்றாரு. கடந்த வாரம் மினியாபோலிஸில் அங்கே இருக்கிற தமிழ் மக்களை சந்தித்தார். இப்போ இங்கே அடுத்த வாரம் வந்து நியூ ஜெர்சி, நியூயார்க் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கு அடுத்த வாரம் ஃப்ளாரிடாவில் அங்கே போய் மக்களை சந்திக்க போகிறாரு, அங்கே டாம்பான்ற ஒரு இடத்துல. அப்போ இது வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா அவங்களாம் வந்து இன்னொரு நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க மாத தொலைக்காட்சி பார்க்குறாங்க, ஒரு சிலவங்க நேரம் இல்லைன்பாங்க. நீங்கள் நேரம் பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இதில் பங்கெடுங்க. ஆனால் நேரம் கண்டுபிடி ரொம்ப எளிது. ஏன்னா உங்களுடைய அலைபேசி, உங்கள் கைபேசியிலே வந்து ரொம்ப எளிதாக பார்க்கலாம். அதற்கான எல்லா காரியங்களும் செய்கிறோம். அதனால் நீங்கள் மெனக்கிட்டு தொலைக்காட்சிக்கு முன்னாடி தான் உட்காந்து இதை பார்க்கணுன்னு தேவையில்லை. உங்களுக்கு வசதியான நேரங்களில் உங்களுக்கு தொலைக்காட்சியிலே வந்து பார்க்கக்கூடிய வசதிகள் எல்லாம் வந்து நிறைய இருக்கிறது. அதற்கு நிறைய செலவு செய்கிறோம். நிச்சயம் ஃபாதர், நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய மாதா தொலைக்காட்சி வாயிலாக மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இணையதளம் இருக்கின்றது, மொபைல் ஃபோனில் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ எப்போனாலும் நீங்கள் ட்ராவலில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நம்ம அதை வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஒரு 2 கிளிக் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஆப் மேலே கிளிக் பண்ணுங்கள், லைவ் நம்ம என்ன பண்ண 2 தடவை தொட்டாங்களே போதும், ஆப்பை தொட வேண்டியது. அதுக்கு இப்போ என்ன நடந்துக்குன்னா லைவை தொட்டால் போதும். இல்லை ஏற்கனவே நடந்ததை வந்து நான் பார்க்கணும்னா அந்த ஷோஸை நான் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா உடனே எல்லா லிஸ்ட்டும் வந்துடுது, அதில் எல்லாமே இருக்குது. அதை போய் இன்னொரு தடவை தொட்டாங்கன்னா அழகாக டொனேஷனுக்கு ரொம்ப சிம்பிளாகி போச்சு. அதுவுமே இப்போ எல்லாம் சிங்கிள் கிளிக்கில் எல்லாம் முடிகிற அளவுக்கு நம்ம அப்ளிகேஷன் அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். மக்கள் அதை பயன்படுத்துவாங்க நம்புகிறோம். ஸோ சிறப்பு ஃபாதர், அப்படியே நம்ம கடிதங்களுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான முதல் கடிதம் என்ன அப்படின்னா, திருக்கோவிலூர்லேருந்து லூர்து அமலராணி அம்மாவுடைய கடிதம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, வழிபாடு செய்யுங்கள், கடவுளுக்கு அருகில் நீங்கள் செல்லலாம். சேவை செய்யுங்கள், கடவுள் உங்கள் அருகில் வருவார் என்னும் அன்னை தெரசாவின் வார்த்தையின்படி நற்செய்தி அறிவிப்பு பணியில் சிறந்த சேவையை ஆற்றும் நமது மாதா தொலைக்காட்சி பணி நானும் ஆண்டவரை உமது அருகில் நம் இல்லத்தில் கொண்டு வருவது நேர்கள் அனைவரும் கட்டாயம் உணர்வது உண்மை தந்தையே. அருட்பணி சேவியர் அந்தோணி அவர்களது 2வது என்ட்ரி கடவுள் வணக்கத்தில் கதைகள் 1000 பகுதி சிறந்த கலக்கல். தனது தூய தமிழ் நடையில் உடல் அசைவு, வாயின் வார்த்தை அசைவு, சிந்தனைகளின் தூண்டல்கள், டிவி வால்யூமை அதிகப்படுத்தி வைத்து கேட்க வைக்கும் ஆளுமை, கொக்கை போல தூய்மையாக இருக்க, கோழியை போல் நல்ல விஷயங்களை பொறுக்கி எடுக்க, செயல்களை செய்ய உப்பை போல் சுவை சேர்க்கும்படி நமது செயல்கள் இருக்க படிந்தது மனதில் நிற்கிறது. தந்தையின் தமிழ் துள்ளல்கள், எழுத்து, பேச்சு ஜாலங்கள் நாளும் கடவுள் வணக்க பகுதியில் நர்த்தனம் ஆடுகிறது. பாராட்டுக்கள். கடந்த 25/6/2024 அன்று கடவுள் வணக்க பகுதியின் இந்தியராகிய நாம் பகுதியில் அருட்பணி ராஜன் அவர்கள் சட்டமன்ற தொகுதி பற்றி பகிர்கையில், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர், அதில் 6 லட்சத்திற்கும் மேல் வாக்காளர்கள் உள்ளனர் என்றும், மிகச்சிறிய தொகுதி நாகப்பட்டினத்தில் உள்ள கீழ்வேளூர் 1 லட்சம் வாக்காளர்களை கொண்டுள்ளது என்றது சிறந்த பொது அறிவு கருத்துக்கள். அவரது தகவல்கள் நாளும் சிறந்த கருத்து பதிவுகளை தொகுத்தளிக்கிறது. அருமை. 25/6/24 நற்கருணை ஆசிரில் இஸ்ரவேலர் எப்படி 3 முறை ஜெபிக்கும் வழக்கம் கொண்டுள்ளார்கள் என்றும், ஆபிரகாமை போல காலையிலும், ஈசாக்கை போல மாலையிலும், யாக்கோபை போல இரவிலும் ஜெபிப்பது யூதர்களின் வழக்கம் என்றதும் சிறப்பான பதிவு. மேலும் அருட்பணி யூஜின் டோனி அவர்களது மறையுரை வழக்கம் போல் பல விவிலிய வசனங்களை மேற்கோளோடு அருமையாக இருந்தது. வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு மோசே போக முடியாததன் காரணம் ஆண்டவர் 2வது முறையாக பாறையிடம் சொன்னபோது அவர் பாறையை அடித்ததுதான் என்றதும், ஆண்டவர் வாக்கு மாறாதவர் என்பதற்கு ஒரு அருட்பணியாளரின் அனுபவ பகிர்வை, அதாவது புனித பூமியின் திருப்பயணம் குறித்த அவரது எண்ணத்தை, எப்படி ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பிராமணர் குழந்தை வரம் வேண்டி ஜெருசலேம் சென்று வந்ததால் குழந்தை பாக்கியம் பெற்றார். அதற்கு சாலமோன் அரசர் ஆண்டவரிடம் வைத்த 13 மன்றாட்டுகளில் ஒன்று, வேற்று நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அவர் கட்டிய ஆலயத்தில் விண்ணப்பம் வைத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றதால் அவ்வரம் அந்த அன்பருக்கு கிடைத்தது என்றதும் மெய்சிலிர்க்க வைத்தது. 26/6/24 அன்றும் கடந்த 2 வாரங்களாக நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சியில் அருட்சகோதரி லீமா ரோஸ் அவர்களின் ஆப்பிரிக்காவின் ஜாம்பியா நாட்டின் சிசிலி பகுதியில் 15 வருடங்களுக்கு முன் அவர் ஆற்றிய நற்செய்தி பணியை பற்றியும், அம்மக்களின் கலாச்சாரம், பண்பாடு, உணவு பழக்கம், இறந்தோரை, நோயுற்றோரை நடத்தும் விதம் சிறந்த அனுபவ பகிர்வுகள். நமக்காக வாழ்வது சிறிய வட்டம், பிறருக்காக வாழ விளைவது, அதிலும் இறை அழைத்தலுக்காக வாழ்வது பெரிய வட்டம் என்றதும் குறிப்பிடத்தக்கவை. இன்னும் பிறவற்றை தொடர்ந்து பகிர ஆசித்து ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோவிலூர். மிக மிக சிறப்புக்கா. அதாவது லூர்து அமலராணி அக்காவுடைய கடிதம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி தான் வந்து இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சங்களை வந்து அவங்களே தோண்டி எடுத்து இது இவ்வளோ நேர்த்தியாக இருந்தது, இவ்வளோ ஆழமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க மட்டும்தான். அதனால்
ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த அற்புதமான ஒரு உற்சாகமூட்டுகின்ற, பிறரையும் உற்சாகப்படுத்துகின்ற இது வந்து ஏன்னா நீங்கள் சொல்ல சொல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா, ஐயோ நம்ம விட்டுட்டோமோ, இனிமேல் நம்ம விடக்கூடாது, பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுள் உங்களை என்னாலும் ஆசீர்வதிக்கணும். உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதுமே மன்றாடுறோம், நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதினாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படியே அடுத்த கடிதம் தமிழ்மிகு பிளேந்திரன் சங்கரன்கோவிலிருந்து. 10வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உலக மக்களின் ஆன்மீக தொலைக்காட்சி தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சி கடந்த 7/7/24 அன்று தனது 10 ஆண்டு பிறந்த நாளை எனது குடும்பத்தாரின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் கோடான கோடிகள். 7/7/24 ஞாயிறு மாலை சரியாக 5 மணிக்கு நற்கருணை ஆசியுடன் நாகை அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் பிறந்த நாள் ஆரம்பித்தது. இரவு 9 மணி வரை வரவேற்பு திருப்பலி, நன்றி கூறுதல், சிறப்பித்தல் முதல் அன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் தங்கு தடையின்றி மிகவும் சிறப்பாக ஒளிபரப்பிய தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சிக்கும் அன்னை வேளாங்கண்ணிக்கும் கோடான கோடி வாழ்த்துகள், நன்றிகள். மேலும் எங்கள் ஊர் பாளை மறை மாவட்டத்தின் தென்காசி மாவட்டத்தில் உள்ளது. பிறந்தநாள் நிகழ்வில் பங்கு பெற்று ஆசி வழங்கிய தமிழ்மிகு ஆயர்கள் அனைவரும் ஒரே ஆலயத்தில் பங்கு பெற்றது. ஒரு மறைமாவட்ட ஆயரை நேரில் சந்திப்பதே பெரிய காரியம். ஆனால் மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு விழாவில் அனைத்து தமிழக கத்தோலிக்க ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் பங்கு பெற்று சிறப்பித்த 10ஆம் ஆண்டு விழாவினை என் குடும்பத்துடன் நேரில் வந்து பார்க்க முடியவில்லை என்ற வருத்தம் இருந்தும் மாதா தொலைக்காட்சி மூலம் நேரில் பார்த்தது போல் இருந்தது. தமிழக ஆயர்கள், தந்தையர்கள் அனைவரையும் ஒரே ஆலயத்தில் பங்கு பெறச் செய்தது மிகவும் சிறப்பு. இன்னும் பல 100 ஆண்டுகள் உலக மக்களின் ஆன்மீக தொலைக்காட்சியான தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சி கடந்து பிறந்தநாள் கொண்டாட எனது குடும்பத்தாரின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மாதா தொலைக்காட்சியில் பணி செய்யும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள், நன்றிகள். இப்படிக்கு பிளேந்திரன் சங்கரன்கோவில். ரொம்ப 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 நன்றி சகோதரர் தமிழ்மிகு பிளவேந்திரன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அந்த நிகழ்வுக்கு வர இயலாத ஒரு நிலை, ஏன்னா ரொம்ப தொலைவில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலவங்க சென்னையிலேருந்தும் பெங்களூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. அது ஒரு ரொம்ப, அதாவது இவ்வளோ தூரத்துக்கு மக்கள் நம்மளை அன்பு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கல, அது ஒரு உற்சாகமாக இருந்தது. பலர் வந்து வீடுகளில் இருந்து கொண்டு அந்த நிகழ்வை அதில் பங்கெடுத்து ஜெபித்து வாழ்த்து சொல்வது இன்னும் உற்சாகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அக்கறைப்பட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து 4 மணி நேரம் நேரலை அப்படின்றது வந்து அவ்வளோ எளிதில் அமர்ந்து பார்ப்பது. ஒரு கிரிக்கெட் மேட்ச்னால் கூட வந்து சோர்ந்துருவாங்க. அப்போ நம்ம இந்த நிகழ்வை வந்து திருப்பலியும் தொடர்ந்து அந்த பாராட்டு நிகழ்ச்சியும் பார்க்கறதுனா வந்து அவ்வளோ கொஞ்சம் ஒரு பொறுமை வேண்டும் அவங்களுக்கு. அது உண்மையிலே வந்து அந்த ஒரு அக்கறைப்பட்டவங்களுக்கு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தான். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களது அன்பார்ந்த வார்த்தைகளுக்கும் ஆசிரியருக்கும் நன்றி. நாங்களும் உங்களுக்கு மன்றாடுகிறோம். கடவுளின் ஆசிரியனால் உங்களோடு. கண்டிப்பாக. அதாவது நம்முடைய குடும்ப நிகழ்வுக்கு தூரத்துலேருந்து சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ, அதுபோல் அந்த மாதா தொலைக்காட்சியோட இந்த நிகழ்வுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பெங்களூர்லேருந்து, சென்னையில் எங்கே எவ்வளோ தூரங்களில் இருந்தாலும் எதை பற்றி இல்லாமல் அவங்க வந்து சொன்ன விஷயம், இந்த நிகழ்ச்சிக்காகவே நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னதான் உண்மையிலே மகிழ்ச்சி. ஸோ அதுதான் அவருடைய கடிதமும் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது. அடுத்ததாக கடிதம் வந்து இதுவும் பாளையங்கோட்டை மறைமாவட்டம் நினைக்கிறேன், திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை, அப்போ தூத்துக்குடி மறைமாவட்டம் ஈஸ்டர்லின் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆமாம். ஸோ இவங்க எப்போவுமே அதே கவிதை தான், சிறப்பான கவிதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மரியே வாழ்க, நாமும் வாழ்க. 10 வருடங்களாக எங்களுக்கு பாதையாய் மண்ணக விளக்காய் சுடர் வீசி ஒளி வீசி கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சிக்கு ஒரு கவிதை. அன்னை மரி அன்று சிலுவை அடியிலே சிந்திய கண்ணீருக்கு கிடைத்த பலன் இன்று கணக்கில்லா மனங்களை மனமாற்றும் உன் அளவில்லா ஊடக வழி நற்செய்தி சேவை. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, உன்னை காண்பவருக்கு காணும் நாளெல்லாம் ஆன்மாவிற்கு புது பிறப்பு. உறங்கி கிடந்த ஆன்மாவை வெளித்தள வைத்தாய், விண்ணக வாழ்வை நோக்கி வீறு நடை போட வைத்தாய். இயேசு ஆண்டவரின் ஆன்ம தாகம் தீர்க்க வந்த நீரூற்று நீயே, நாடுகளை தாண்டி வாழும் தமிழர்களுக்கு உன்னை காண்பதே நாட்டம். நாயகன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நம் நாடுகளில் மட்டுமல்ல அயல் நாடுகளில் வாழ்வோரின் நாடி நரம்பெல்லாம் கலக்க வைத்தாய். நீ அசல் தங்கம், அதனால்தான் உன் புகழ் அயல் நாடுகளிலும் ஜொலிக்கிறது. உன்னை காணும் இல்லங்களில் கவலைக்கு இடமில்லை, இனி கனவிலும் நிஜத்திலும் சாத்தானின் தொல்லை இல்லை. ஆராதனை நிகழ்ச்சியில் எங்கள் வீட்டிற்கே விண்ணக தேவனை வரவைத்து எங்கள் விழிநீரை துடைக்க வைத்தாய். அனைத்து நிகழ்ச்சிகளும் அறுசுவை விருந்து, அதுவே எங்கள் ஆன்மாவிற்கு அருமருந்து. சீரியல் தொடர்களை முற்றிலும் மறந்து உன்னை மட்டுமே பின்பற்றி சிறப்புடன் வாழ வைத்தாய். சிறுவர் சிறுமிகளையும் கடிதம் எழுத வைத்து உன் சிகரம் தொட்ட வளர்ச்சியை உலகிற்கு வெளிப்படுத்தினாய். ஆலயம் செல்ல இயலாதோருக்கு அடைக்கலம் நீயே, ஆலயம் சென்று வந்த பின் எங்கள் ஆனந்தம் நீயே. ஆம்பல் மலராய் உன் நறுமணம் ஆன்மாவை வருட ஆண்டவர் இயேசுவுக்கு அடிமையாக்கினாய். இறையியலில் இன்பம் காண வைத்தாய், இதேபோல் இன்பம் இனி எதிலும் வரப்போவதில்லை என உணர வைத்தாய்.
நிலைவாழ்வு பெற கற்றுத்தந்தாய், எங்கள் நிழலாய் மாறிப்போனாய். நிஜமாய் உன்னை கண்டுகளித்து நிம்மதியாய் வாழ்கிறோம். நீ மண்ணகம் வந்தாய், மனதை வசியம் செய்தாய். மனக்கவலைகளை நீக்கினாய், மாதாவின் பிள்ளையாய் மனம் மாற்றினாய். எங்கள் விதியை மாற்றி விண்ணக வழி செல்ல கற்றுத்தந்தாய். உன்னை பற்றி கவிதை எழுதும் பாக்கியத்தை தகுதியற்ற பாவியாகிய எனக்கும் நீ தந்தாய். காயங்கள் நீக்கும் நீயே, நாங்கள் சுவாசிக்கும் காற்றே. இனிமையை கற்றுத்தந்து எங்கள் இதயத்தை ஈர்த்த இனிய ஊடகமே, நீ கிடைத்தது இறைமக்கள் நாங்கள் செய்த தவமே. உன் ஊடக வழி அயராது உழைத்து அனுதினம் எங்கள் ஆன்மாவை ஊட்டி வளர்க்கும் ஆயர்கள், அருட்தந்தையர்கள் மற்றும் உன்னில் பணிபுரியும் அனைவரும் அன்னை மரியாள் எங்களுக்கு தந்த ஆழி முத்துக்களே, நன்றி. இவள் மரியின் அடிமை, உங்கள் சகோதரி ஈஸ்டர்லின் திசையன்வளை. நன்றி மாதாவே. என்ன சொல்கிறது, ரொம்ப 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 ஒரு அதாவது இந்த மாதா தொலைக்காட்சி என்பது மக்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அந்த 3 அரசர்களுக்கு வழிகாட்டிய நட்சத்திரத்தை போல அந்த ஞானிகளுக்கு வழிகாட்டி ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறாரு எங்கே அப்படின்னு தெரியல அவங்க தவித்து கொண்டிருந்த மக்களுக்கு, அந்த 3 ஞானிகளுக்கும் இங்கே தான்ப்பா, இந்த ஊரில் தான்ப்பா, இந்த குகையில் தான், இந்த குடிசையில் தான் அவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ அவங்கள வழிகாட்டி கொண்டு வந்து அவர்களை அந்த இடத்தில் சேர்த்து அவரை தொழ வைத்தது. அவர்கள் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கினார்கள் என்று லூக்கா அவ்வளோ அழகாக எழுதுகிறார். அதுதான் அந்த உணர்வு தான். அப்போது இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலே, பல்வேறு ஊர்களிலே, வீடுகளிலே அஃப்கோர்ஸ் நிறைய அருட்தந்தையர்கள், பங்குகள், நிறைய வழிமுறைகள் நமது கத்தோலிக்க மக்களை ஆண்டுகளாக நாம் வழிநடத்தி கொண்டிருந்தாலும் அவருடைய இல்லங்களிலே அவர்களை தேற்றுவதற்கு யார் இருக்கிறார்? ஆலயத்துக்கு போகிறாங்க, திருத்தலங்களுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆன்மீக தேடலுக்கான ஒரு நிறைவு இருக்கிறது. பட் அவங்க வாழ்கின்ற அந்த இடத்தில், அவருடைய இல்லங்களில் அவங்களுடைய அந்த வாழ்க்கையை, ஏன்னா அந்த இல்லங்களில் தான் அவங்களுடைய கஷ்டம், நஷ்டம், வேதனை, சோதனை, தனிமை, நோய், எல்லா விதமான பிரச்சனையும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே யார் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவா? அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை கடவுளுடைய கொடையால் இன்றைக்கு நம்ம கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல, பல்வேறு நம்பிக்கையாளர்கள், பல்வேறு மற்ற மதங்களை சார்ந்தவர்கள், மற்ற கிறிஸ்தவ வழிமுறைகளை சார்ந்தவர்களுக்கு மாதா தொலைக்காட்சி ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இறை பிரசன்னத்தை, இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய வல்லமையை அவங்களுக்கு உணர்த்தி கொண்டு அவர்களுடைய தனிமையை போக்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்று சொன்னால் அது கடவுளின் வரம். அது ரொம்ப சகோதரி ஈஸ்டர்லின் ரொம்ப அழகான தமிழில் அந்த கவித்துவத்தில் எழுதியிருக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு உயிரோட்டமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக கொண்டாடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட கண்டிப்பாக சார். அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணுறப்போ நமக்கு நிறைய நேரங்களில் வார்த்தைகள் எப்படி சென்டென்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது தடுமாறும். ரொம்ப அற்புதமாக அவங்க கவிதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அப்படியே அடுத்த கடிதம் தெரசா ஜோசப் கருங்கல்ல இருந்து திரும்பவும் எழுதியிருக்கிறாங்க. நாகர்கோவில். மறைபரப்பு பணியை மாதா தொலைக்காட்சி வழியாக மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் ஜெபமும். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் எல்லா விழாக்களும் கலை நிகழ்ச்சிகளோடு மாதா தொலைக்காட்சி வழியாக கொண்டாடி மகிழ்ந்தோம். சிறப்பாக இருந்தது, நன்றி. இவ்வாண்டு மாதா தொலைக்காட்சியின் பிறந்த நாளுக்கு பிறகு கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக அமைந்துள்ளது. மேதகு ஆயரின் வெற்றி நமதே என்ற தொடர், அருள்முனைவர் MC ராஜன் அவர்களின் இந்தியராகிய நாம் என்ற தலைப்பில் நமது உரிமைகள், கடமைகளை எடுத்துக் கூறுவது, மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தெளிவாக அறிய முடிகிறது. அருள்முனைவர் சேவியர் அந்தோணி அவர்களின் கதைகளாயிரம் மிகச்சிறப்பு. கதை சொல்லும் விதமே கேட்பதற்கு இனிமை. அருள் தந்தை அவர்களுக்கு நன்றி. 14/1/24 ஞாயிறு இரவு 7:30 மணிக்கு நம் கையில் இயற்கை என்ற தலைப்பில் கவியரங்கம் மிக பயனுள்ளதாக இருந்தது. தவக்காலத்தில் பாஸ்கா மேடை என்ற நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. 8/4/24 அன்று யாழ்ப்பாணம் கலைமகள் நடத்திய நிகழ்ச்சி வித்தியாசமாக சிறப்பாக இருந்தது. மே 12, 2024 அன்று திருத்தந்தையின் சிறுபருவ நிகழ்ச்சிகள், திருத்தூது பயணங்கள் மிக அருமையாக எடுத்து கூறப்பட்டது. கேட்பதற்கு மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. திருத்தந்தையின் உடல் உள்ள நகருக்காக கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெபிக்கிறேன். எடுத்துவாசி நிகழ்ச்சியில் அருட்தந்தை டேவிட் ஸ்டான்லி குமார், அருட்தந்தை பிரகாஷ் 1 சாமுவேல் புத்தகத்தில் உள்ள வசனங்களுக்கு விளக்கம் கூறுவது மிகவும் அருமை. மே மாதம் மாதாவின் வணக்கம் மாதம் நிகழ்ச்சியில் என் வாழ்வில் மரியா என்று மாதாவின் அரும்பெரும் செயல்களை பலதரப்பட்ட மக்களும் சாட்சியாக எடுத்துக் கூறியது மாதாவின் மீது ஆழமான நம்பிக்கை தருவதாக அமைந்தது. ஜூன் மாதம் திரு இருதய வணக்க மாதம், இயேசுவை போல் பற்றி எறியும் இதயமாய் என்ற தொடர் மனம் மாறி வாழ்வதற்கும் இருதய ஆண்டவரின் இரக்கத்தையும் ஆசிரியையும் பெறுவதற்கு உதவியாக இருந்தது. மாத இறுதியில் 24 மணி நேர தொடர் ஜெபமாலை, 24 மணி நேர திரு இருதய ஜெபம், நற்கருணை ஆராதனை எல்லாவற்றிலும் பங்கெடுத்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். அறம் செய் நிகழ்ச்சியும் குழந்தை வளர்ப்பில் மிக பயனுள்ள நிகழ்ச்சி.
சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நடக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். மனதிலும் ஒரே போராட்டம். மருத்துவரின் உதவியும் எல்லாவற்றிற்கும் மேலாக பெரிய மருத்துவரின் உதவி மாதா டிவி வழியாக கிடைப்பதாலும் இப்போது தனியாக நடந்து காலை திருப்பலிக்கு சென்று வருகிறேன். சென்ற வருடம் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத முடியாமல் உடல்நலமின்றி இருந்த பேரனும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 16ஆம் வகுப்பு போகிறான். அவனுக்காக ஜெபியுங்கள். இவ்வாறு இறைவனோடு பேசவும் அவரை ஆராதித்து புகழவும் நன்றி சொல்லவும் இடைவிடாமல் ஜெபிக்க நிகழ்ச்சிகளை தொகுத்து இரவும் பகலும் பணிபுரியும் மாதா டிவி குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மாதா டிவியின் வளர்ச்சி அனைவரின் உடல் உள்ள நலனுக்காகவும் ஜெபிக்க மறவேன். எனது பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் விசுவாசத்தில் ஆளப்படவும் செய்யும் தொழிலை ஆசீர்வதித்துக் கொள்ளவும் பேர நோய் நொடியின்றி இறை ஞானத்தில் வளரவும் ஜெபியுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ரொம்ப 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 நன்றிங்கம்மா. இப்போ தான் நான் சொன்னேன், ஈஸ்டர்லின் அம்மா வந்து அந்த கவிதத்துவத்தில் அந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியினுடைய அந்த பணியை குறித்து அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை காரியங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோ. நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலலாம் இவ்வளோ தூரத்துக்கு அருமையாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பக்கம் என்னுடைய மருத்துவர் வந்து நான் நடப்பதற்கு எனக்கு உதவியாக இருந்தாலும் மாதா தொலைக்காட்சியினுடைய வழியாக நான் பெற்றுக்கொண்ட இறைவனின் ஆசிர் என்னை நடக்க வைத்து ஆண்டவரிடத்தில் என்னை மீண்டுமாய் அழைத்து சென்றிருக்கிறது. நான் தினந்தோறும் திருப்பலிக்கு நான் சென்று வருகிறேன். நீங்கள் சொல்கிறது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சாட்சியம். நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க, இப்போ ஒரு தப்பறையான ஒரு கருத்து என்ன போயிட்டுருக்குன்னா, அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து இந்த கொரோனாவுக்கு பிறகு கொஞ்சம் சோம்பேறியாக கொஞ்சம் பேர் ஆகிட்டாங்க. ஆலயத்திற்கு போவதை குறித்து வந்து ஏன் நம்ம மாதா டிவியில் நல்லா தானே இருக்குது, பூசை நல்லா தானே பிரசங்கிக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு வந்து அங்கே போனால் பராக்குகளுக்கு இடமில்ல. ரொம்ப கோயிலில் போனால் ஒரே பராக்காக இருக்குது, பிரசங்கம் முடிக்கல, அவங்க என்னத்தையோ சொல்கிறாரு அந்த சாமியார். மாதா டிவியில் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி வந்து உட்காந்து பார்க்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், மற்ற நாட்கள் வந்து ஓகே, வார நாட்கள் உங்களுக்கு, பட் ஞாயிற்றுக்கிழமை என்பது நேரடியாக கண்டிப்பாக ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அங்கே திருப்பலியிலே நாம் முழுமையாக பங்கெடுத்து நற்கருணை நாம் உட்கொள்ள வேண்டும். அதுதான் முழுமையான திருப்பலி. அப்படின்னா பேண்டமிக்கில் வந்து என்னங்கப்பா அப்படின்னா வந்து அது ஒரு சூழல். அந்த சூழலில் யாருமே எங்கேயும் போக முடியாது. ஆலயங்கள் வந்து அடைக்கப்பட்டு இருந்தது. ரொம்ப ஒரு உலகமே வந்து அல்லாடி போய் கிடந்தது. யாரையும் ஒருத்தர் சந்திக்கக்கூடாது, சந்தித்தா அது பரவும் என்ற ஒரு சூழல். அதையும் இதையும் நம்ம ஒன்றுபடுத்த முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக. இந்த அம்மா பாருங்களேன், முடியல, ஆனால் இருந்தாலும் ஒரு கால் வந்து கடவுள் மாதா தொலைக்காட்சி வழியாக நான் பங்கெடுத்ததில் ஜெபித்ததில் எனக்கு சுகப்படுத்திட்டார், ஆலயத்திற்கு போகிறேன். இதுதான் சாட்சி. அப்போது அம்மா மாதிரி வந்து எல்லாருமே செயல்படணும், சாட்சிகளாக இருக்கணும். அம்மாவுக்கு எங்களது வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுறோம். நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசீர்வாதத்தால் உங்களோட சிறப்பு ஃபாதர். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப அற்புதமான கடிதங்கள் மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்து நமக்கே ஒரு ரீகால் பண்ண மாதிரி, என்னென்ன நிகழ்ச்சி அது வாசிக்கும் போது அப்படியே அந்த மன ஓட்டங்களில் என்னென்ன நிகழ்ச்சிகள் எப்படி ஒளிபரப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அப்படிப்பட்ட பகிர்வுகள் இன்றைக்கி இருக்குது. ஸோ நிறைவாக ஒரு ஜபத்தோடு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் ஃபாதர். குறிப்பாக அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வழக்கமாக கோயம்புத்தூர் போத்தனூர்லேருந்து திருவாளர் குழந்தைராஜ் ஐயா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பெரிய பாக்ஸ்லாம், ஆமாம், ஏதாவது வந்து பெரிய ஒரு கிரீட்டிங் ரெடி பண்ணி இடையில் ஒன்று அனுப்பியிருக்கார். நமக்கு அது வந்து சேரல, குரியரில் ஏதோ பிரச்சனையாகி போச்சு. இந்த தடவை அவர் நேரடியாக இங்கே வந்து நமக்கு நன்றி சொல்லிவிட்டு, ஏன்னா அவர் வந்து கேன்சர்னால் முடியாமல் இருந்தார். இங்கே இருக்கிற எல்லாருமே அவருக்காக ஜெபித்தோம். இங்கே இருக்கிற ஜெபக்குழுவும் அவருக்காக தொடர்ந்து மன்றாடினாங்க. அவர்கிட்ட அலைபேசியில் இருந்தால் கூப்பிட்டுலாம் ஜெபித்தாங்க. அதற்கு நன்றி சொல்வதற்காக அவருடைய சேமிப்புகளிலிருந்து ஒரு நல்ல ஒரு தொகையை கொண்டு வந்து நன்கொடையாக மாதா தொலைக்காட்சிக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு நன்றி சொல்லிவிட்டு அவருடைய துணைவியார், அவருடைய மகன், மருமகள் எல்லோரும் இங்கே வந்துட்டு ஒரு அழகான இந்த 10ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஒரு அழகான ஒரு ரெடி பண்ணியிருக்கிறாரு. அதை அடுத்த வாரம் நம்ம வந்து மக்களுக்கு காட்டுவோம். அதனால் அதை குறித்த ஒரு தகவல் வந்து ஒரு முன்னோட்டம். ஆமாம், முன்னோட்டம். அதனால் இனிய இதயங்களே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்கள், எல்லாருமே மாதா தொலைக்காட்சியில் எவ்வளோ அன்பு செய்றீங்க. நீங்கள் செலுத்துகின்ற அன்பு, நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற கரிசனை, இந்த மாதா தொலைக்காட்சிக்காக நீங்கள் செய்கின்ற தியாகங்கள், உங்களுடைய சின்ன சின்ன காரியங்களிலிருந்து நீங்கள் கொஞ்சம் சேமித்து வைத்து மாதா தொலைக்காட்சிக்கு நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்து இதை தாங்குறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்து நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஒரு சிலவங்க நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து இதை குறித்து இன்னும் அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று நடக்குது, போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து தவறு இல்லைங்களா? எனக்கு கடவுள் எனக்கு ஒரு காரியம் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு என்னால் ஒரு ஜெபம் சொல்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிறகு என்னால் ஒரு பங்களிப்பு இருக்கு இல்லையா, நான் அதில் பங்கெடுக்கணும். பங்கெடுத்தால் தான் அது வந்து நிறைவு. திருப்பலியில் போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம்,
ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த விருந்தில் நம்ம என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். கண்டிப்பாக ஆண்டவரை நான் பெற்றுக்கொண்டு நான் உண்ண வேண்டும். அப்பொழுது தான் வந்து முழுமை. பங்கெடுக்காமல் வந்து போகிறதுனால அது முழுமை இல்லை. அதே மாதிரி தான் இதுலையும், இந்த பணியில், நற்செய்தி அறிவிப்பு பணியில். அதனால் நீங்கள் பங்கெடுக்கணும். மற்றவங்களையும் பங்கெடுக்கிறவங்க மற்றவங்களையும் உற்சாகப்படுத்தி பங்கெடுக்க வைங்க. அதுவும் ஒரு பெரிய நற்செய்தி அறிவிப்பு பணி தான். அதனால் உங்களை அன்புக்கு நன்றி. கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவர், இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சியினுடைய காரியங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இன்னும் எதிர்கால திட்டங்களுக்காக பல்வேறு முன்னெடுப்புகள், இன்னும் பல்வேறு காரியங்கள் தடைபட்டு கிடக்கின்றன. ஆண்டவரே, எங்கள் அன்பு தாயே, உமக்கு அது தெரியும். இந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் அன்னையின் பரிந்துரையினாலும் அவைகளெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு இந்த தடைகளெல்லாம் நீங்கி மிக விரைவாக இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி இன்னும் மாதா தொலைக்காட்சியை சிறப்பாக செயல்படுத்த ஆண்டவர் தாமே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இதற்காய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வழிகாட்டியாய் வழித்துணையாய் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக, எங்களது பணிகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். அன்பர்களுக்கும் இன்னும் நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருக்கிறோம். ஸோ கடிதம் எழுதின இணையதயங்கள் சார்பாகவும் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய இணையதயங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி தமிழ் ஜோஸ். அன்பர்களை, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும், மாதா தொலைக்காட்சி, எண் 180 லெஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியின் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.